நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இட்ஸ் மோர் ஃபார் மை சில்ட்ரன் தேன் ஃபார் மை செல்ஃப். என் முதல் வைஃப் பத்மாவதி, அஸ்வின், ராம் அவங்களுடைய அம்மா. அவ தவறி போனதுக்கு அப்புறம் I felt a sense of loneliness. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எதுலையும் பிடித்தமே இருக்கல. ஆனா ஒர்க்கு, பிராக்டிஸ், கோர்ட்டு, கம்பெனி வளர்ச்சி அப்படின்னு பயங்கர பிஸியா இருந்தேன். குழந்தைங்க மேல கொஞ்சம் கூட கவனமே செலுத்த முடியல. வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ தான் ராம், அஸ்வின் இவங்களோட முகத்தையே பார்ப்பேன். அப்போ ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா அது, பெற்றோர்களுடைய அன்பே இல்லாம, அப்பாவும் இல்லாம, அம்மாவும் இல்லாம இவங்க வளர்றாங்களேன்னு பயம் வந்துருச்சு. காயத்ரி I was scared. அப்பதான் எனக்கு தோணுச்சு, அப்பா இல்லைன்னாலும் கூட இருந்து பார்த்துக்க ஒரு அம்மா நிச்சயமா தேவைன்னு. வாசிக்கிட்டு கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அம்மாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க? சந்தோஷமா சம்மதிச்சிட்டா. பட் யூ நோ, ஷீ இஸ் an amazing woman. ஒரு விஷயத்த சொன்ன நீ நம்பவே மாட்டேன். கல்யாணமாய் ஒரு வாரம் கழிச்சு உங்க அம்மா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? கேட்டா அசந்துருவேன். ஜஸ்ட் ஒரே ஒரு வாரம் தான் ஆயிருக்கேன் கல்யாணம் நடந்து. அவங்கிட்ட சொல்றா, பாருங்க எனக்கு குழந்தையே வேண்டாம். எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதனால ராம் அண்ட் அஸ்வின் மேல எனக்குள்ள அக்கறையோ அட்டென்ஷனோ குறைஞ்சு போச்சுன்னா அது நல்லா இருக்காது, அது என் மனசு தாங்காது. ஸோ எனக்குன்னு இன்னொரு குழந்தை வேண்டாம். அப்புறம் அவளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டி வந்துச்சு. நான் சொன்னேன், அசிடு மாதிரி பேசாத, உனக்கு தங்கமான மனசு, அஸ்வினுக்கும் ராமுக்கும் உன்னால எந்த குறையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவ கொஞ்சம் யோசிச்சு அப்புறம் சம்மதிச்சா. அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. அம்மா இத பத்தி என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஏன்னா வாழும்போதே தியாகம் பண்ற சில பேர்ல உண்டு லைஃப்ல. உங்க அம்மா அந்த மாதிரி. இன்னும் வரைக்கும் வாசுகி உண்மையில எந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் காட்டுறாளோ அதை விட ஜாஸ்தி தானே தவிர கொஞ்சம் கூட ஒரு இம்மி அளவு கூட அஸ்வினுக்கும் ராமுக்கும் அன்பை குறைச்சது இல்லை. ஷீ இஸ் ஜஸ்ட் ஃபேன்டாஸ்டிக். ஐ நோ. எனக்கு அம்மா நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. பட் யூ நோ, ராம்மோகனுக்கு வாசுகியோட வேல்யூ தெரியல. அவன் எதையோ தொலைச்சுக்கிட்டு எதையோ தேடிக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவன் இன்னும் வாசுகியை புரிஞ்சுக்கல. ராம் தன்னோட வழியில புரிஞ்சுப்பான். ஐ எம் ஷூர் ஹில் கம் அரவுண்ட். நான் கடவுளுக்கு தினம் தினம் நன்றி சொல்றது இந்த விஷயத்துக்கு தான். எனக்கு வாசுகி மாதிரி ஒரு நல்ல மனைவியை கொடுத்தே அப்படின்னு தினம் ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்றேன். ஓகே, அப்புறம் ஓ ஐம் சாரி. அப்புறம் இன்னொரு தேங்க்ஸ் உண்டு. which is காயத்ரிய மாதிரி ஒரு அருமையான மலை கொடுத்திருக்கே அப்படின்னு ஆண்டவனுக்கு தினம் தேங்க்ஸ் சொல்றேம்மா. சபா, ஆஃபீஸில் திருப்பி தனியாக விட்டு போயிட்டாங்களா? கரண்ட் வர்றதுக்கு இன்னும்
முக்கால் மணி நேரம் இருக்கா சுத்தம். ஆஃபீஸில் ஒரு இன்வெர்டர் கிடையாது, ஒரு ஜென்ரேட்டர். ஹலோ சுதாகர் அண்ணா, நான் அர்ஜுன் ஆஃபீஸ்லேருந்து மணி பேசுகிறேண்ணே. எப்படிண்ணே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணே. அண்ணா ஒரு சின்ன ஹெல்ப்பு. போன வாரம் ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ் பற்றி சொல்லியிருந்தேன்ல, அந்த ஏரியாவில் எப்போ பவர் கட் ஆகணும்னு கொஞ்சம் தெரியணுண்ணே. ஆமாண்ணே, போன வாரம் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 4 நாள்ண்ணே. ஓகே ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. இந்த ஏரியா வந்து என்ன கால். சரிண்ணே, ஓகேண்ணே. ஹலோ சொல்றா. ஏய் ராஜேஷ், இப்போ எப்படி ஃப்ரீயாக இருக்கியா, பேசலாமா? சொல்லு. சரி, இப்போ எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் தெரியணும். என்ன டீட்டெயில்ஸ் சொல்லு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ் விஷயமா, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு மார்ஷல் பில்டிங் தனியா இருக்கு. அது 2 பில்டிங்டா? ஆமா, 2 பில்டிங் தனியா இருக்கு. இப்போ அதுல வந்துட்டு மேல ஒரு பில்டிங்க்கும் தனியா ஏசி யூனிட் இருக்கு. அதோட டன்னேஜ் டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு. சரி. இப்போ அதுக்கு கரண்ட் பேக்கப்க்கு 1 hour பவர் கட்டுக்கு ஒரு ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க. அதோட கேவி டீடைல்ஸ்லாம் நான் கொடுத்துட்றேன். சரி. இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, அந்த ஒரு ஜெனரேட்டர் பேக்கப் 1 hour பவர் கட்டுக்கு இந்த 2 பிளாக்கையும் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் தெரியணும். அந்த மெயின் பில்டிங் வேணுமா இல்ல தனியா இருக்க பில்டிங் வேணுமா? இல்ல, அந்த மெயின் பில்டிங் இதுதான். இந்த மெயின் பில்டிங்கும் அந்த மார்ச்சரியும் சேர்த்து மேனேஜ் பண்ண முடியுமா, இல்ல அந்த மெயின் பில்டிங்கை மட்டும் தான் மேனேஜ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியணும். அந்த மெயின் பில்டிங் என்ன, அது ஆஃபீஸ்? அது இல்லையா, ஹாஸ்பிட்டல். அதான் சொன்னேனே, ஒரு ஹாஸ்பிட்டல் மெயின் பிளாக், ஒரு மார்ச்சரி. எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். அந்த ஜென்ரேட்டர், மெயின் போர்டு எங்கேருந்து கனெக்ஷன் வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். சூப்பர். நான் 2த்துக்கும் நான் கொடுத்துறேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, எனக்கு அப்ராக்சிமேட்டாக கொடுத்தா போதும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த 1/2 hourல உங்களுக்கு கிடச்சிடும். பரவாயில்லையா? ஓகே. சரிடா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் பண்ணி கூட, ஃபோன் எடுக்காம விட்டுறாத. சரிடா. ஓகே, பை பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். May I come in, sir? யாரும் இல்லாத கேபினுக்கு மே ஐ கம் இன் வேற. ஹலோ கோதண்டம், ராமவன் பேசுகிறேன். அந்த ஜெயின் கேஸ் ஃபைல்ஸ் 2002 கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவை. நீங்களே பார்த்து கொஞ்சம் பர்சனலாக எடுத்துகிட்டு வரீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ. ஹாய் சாரதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குழந்தை கேஸ் நீங்கள் தான் எடுத்து நடத்துறதா கேள்விப்பட்டேன். இப்போ தான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வரேன். மார்ச்சரிக்கு போய் தான் குழந்தைய பார்த்தீங்களா? அங்கே இவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்காங்கன்னா குழந்தையோட ட்ரீட்மெண்ட் மட்டும் எப்படி பண்ணியிருக்க போகிறாங்க? இட்ஸ் ட்ரூ, பட் இல்லை, எப்படியும் பணத்தை கொடுத்துருப்பாங்க. ரைட். அவங்க சொல்கிறது தான் செய்வாங்க. பொலிட்டிக்கல் சைடில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், கவனமாக இருங்க. என்ன ப்ரெஷர்? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த ஒரு கேஸ் வேணாம் மேடம், வேறு கேஸ் எடுத்துக்கோங்க. இதில் ப்ராப்ளம் இருக்கும். பட் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லை கேஸ் எடுத்து நடத்துவோம் முன் வர மாட்டேங்கிறாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ரெடி பண்ணோம். இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்குள்ளே குழந்தை சுவாதியோட கேஸை எல்லாருமே மறந்து போயிடுவாங்க. டைம் ஆக ஆக நம்ம சைடில் தான் கேஸ் வீக் ஆகிடும். அதுவும் சரிதான். எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வா.
இந்த ஃபைலை ராமோகன் சார் கேட்டார், அவர்கிட்ட கொடுத்துரு. ஓகே சார். சரியா? மாட்டினா. சூப்பர். ஹாய் நேஹா. நேஹா, உன் நிலைமை எனக்கு புரியுறது. ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வேலு உயிரோட இல்லை. உனக்குன்னு யாரும் இல்லாம எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிற? உன் ஃபியூச்சர் முக்கியம் இல்லையா? எப்படி சொல்றது? வேலு உன்னை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுத்தல. நீ சந்தோஷமா இருக்கணும், நல்லா படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. அதனால தான் கடன் வாங்கி உன்னை படிக்க வச்சிருக்காரு. இப்ப நீ ஒண்ணுமே இல்லாம இருந்தா அவர் சந்தோஷப்படுவாரா நேஹா? உங்க அண்ணாவை நம்பி எத்தனை நாள் இருக்க முடியும்னு நினைக்கிற? இல்ல நீ தனியாவே படிச்சு உன்னை நீ பார்த்துக்க முடியுமா? திங்க், யோசி நேஹா. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப நீ சரியான முடிவு எடுக்கலனா இந்த குழப்பம் பெர்மனன்ட் ஆயிடும். கேஷுபாய எனக்கு அங்குலா தெரிஞ்சதை விட உன்னோட அப்பாவா உனக்கு அவரை நல்லாவே தெரியும். நீ சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் அவர் நினைப்பாரு. உங்க அம்மாவை பத்தி யோசிச்சுப்பாரு. உனக்கும் அப்பாவுக்கும் நடுவில் அவங்களால என்ன பண்ண முடியும்? நீ ரொம்ப சின்ன பொண்ணு நேஹா. யூ ஹேவ் a long way to go. இப்பவே எல்லாம் நெகட்டிவா நடந்தா லைஃப்ல ஒரு நம்பிக்கையே இல்லாம போயிடும். யோசி. சார். எஸ் கம் இன். என்னப்பா? சார் ஃபைல். யார் கொடுத்தா? சார் கோதண்டம் சார் தான் கொடுக்க சொன்னாரு. ஹலோ. ஹலோ கோதண்டம், ஜெயின் கேஸ் ஃபைலை இப்போ எதுக்கு எடுத்தீங்க? தேவையில்லாத ஃபைல்லாம் எதுக்கு அனுப்புறீங்க? இல்லை சார், நீங்கள் தான் கேட்டீங்க, கொடுத்து அனுப்பிட்டேன் சார். நான் எப்போ உங்ககிட்ட கேட்டேன் எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க? டோன்ட் டிஸ்டர்ப் மீ லைக் திஸ். ஓகே சார். சரிங்க சார். ஓகே. ராம், சொல்ல மறந்துட்டேனே, இந்த வீக்கெண்ட் ஒரு மூவி போனேன்னு சொன்னேன்ல, தயவு செஞ்சு போயிடாத, செம்ம போர். என்னடா சொல்ற? நீ எதுவும் குறையும் சொல்ல மாட்டியே. நிஜமா அந்த படம் அவ்வளோ போரா? பார்க்க வேணான்றியா? சீரியஸ்லி தூங்கிட்டேன்னா பார்த்துக்கோயேன், செம்ம போர். ஏய், உன் கல்யாண விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்ன, வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, நான் அப்படியே ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வெளியில் கூட்டு போனியா? படம் பார்த்தேன்னு சொன்னேன்ல, 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தோம். அதே படத்தையா? பொண்ணு பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிட்டியா நீ? என்னடா, என் தம்பியே இல்லை. ஓகே. இல்லை, டவுட் எனக்கு. அந்த பொண்ணை அவனுக்கு நிஜமா பிடிச்சிருக்குல்ல? படம் தான் பிடிக்கலன்னு சொன்னேன், பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹோ, உங்க அப்பா தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அப்பா என்ன சொன்னாலும் நீ அதுக்கு தலையாட்டுவியா? உண்மையிலே நீ ஹாப்பியா? வெரி ஹாப்பி. அப்பா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தானே செய்வார்.
ஹூ நோஸ் மேபி நானே சூஸ் பண்ணியிருந்தா சொதப்பிருக்கலாம். இட்ஸ் யுவர் லைஃப் டா. சரி, என்ன இன்னைக்கு சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கு? சம்திங் ஸ்பெஷல்? ஒரு ஃப்ரெண்ட் வர போகிறாங்க, கொஞ்சம் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். ஸ்பெஷல் ஃப்ரெண்டா? அது யாரு எனக்கு தெரியாம ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்பெஷல் ஃப்ரெண்டா? அது யாரு எனக்கு தெரியாம ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்? பார்க்க தானே போகிறேன், வெயிட் பண்ண. ஓகே ராம், அப்புறம் அந்த ராகவன் கேஸில் ஒரு சின்ன டவுட். என்ன டவுட் ஆனாலும் தயவு செஞ்சு ஆஃபீஸில் பேசிக்கலாம்டா. ஓகே. ஷில்பா. சாரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? நோ ப்ராப்ளம். ஷில்பா, தட்ஸ் அஸ்வின். ஷில்பா. ஹலோ. ஹலோ அஸ்வின். நீங்க பிரதர்ஸ்னு சொல்ல தேவையே இல்லை, பார்த்தாலே தெரியுது. போட்டோ காப்பி மாதிரி இருக்கீங்க. அண்ட் அஸ்வின், நீங்களும் உங்க அண்ணன் மாதிரி தானா? வார்த்தைகளை அளந்து அளந்துதான் பேசுவீங்களா? ஷில்பா, வேற என்ன போயிட்டு இருக்கு? என்ன போயிட்டு இருக்குன்னா? ஐ மீன், உங்க ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டேன். ஓ, ஃபேபுலஸ். நல்லா போயிட்டு இருக்கு.